ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலை வச்சுட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றிட்டு அது சூடான உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து அது வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு கட் பண்ண ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு முழு பூண்டு சேர்த்து அம்மியில் நைஸாக அரைச்சி இது கூடவே நான் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சா பட்டை லவங்கம் நைஸாக அரையாதுங்கிறதுக்காக நான் அம்மியில் நைஸாக வச்சு அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆயிலையே வதங்கட்டும். அப்போதான் பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ண 1/4 கிலோ கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் காரில் அடிக்காமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கணும். இன்னும் 100 ml ஆயிலே சேர்த்துருக்கணும். நான் ஆயில் அதிகமாக வேண்டாங்கிறதுக்காக நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இரும்பு வானல்ங்கிறதுனால அடி பிடிச்சிட்டே இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து அதையும் நல்லா இதை கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் வதக்கலாம். உப்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து, ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு இருந்தால் போதும். இது கிரேவிங்கிறதுனால அதிகம் உப்பு தேவைப்படாது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் லிட்டர் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கிளறிட்டு அது கூட கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.